ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். முருகேசன் கண்ணகி கொலை வழக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஓரளவுக்கு சமூக நீதி அப்படிங்கிற புள்ளியில் எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய 73 பக்க ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. முதல்ல முருகேசன் கண்ணகி யார், அவங்களுக்கு என்ன அநீதி நடந்துச்சு, நீதி அவங்களுக்கு கிடைச்சதா, உச்சநீதிமன்றம் யாரை கண்டிச்சிருக்கு, இது சார்ந்த நம்ம பேச இருக்கிறோம். நம்மோடு உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் இணைந்திருக்கிறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். நம்ம பேசின மாதிரி தான் 73 பக்க ஜட்ஜ்மெண்ட். காவல்துறையெல்லாம் கடுமையாக இந்த அளவுக்கு ஒரு நீதித்துறை தண்டிக்கிற அளவுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. முதல்ல முருகேசன் கண்ணகியினுடைய ஸ்டோரி என்ன ஒரு ஒரு துவங்கிடலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நீதி கிடைச்சதுங்கிற பார்க்கலாம். முருகேசன் கண்ணகி அவங்களோட ஆனர் கில்லிங் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல நீங்க சொல்ற ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ நம்ம முருகேசன் அவர் தரப்புல தான் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடினது. ஸோ அவங்களோட அப்பா, அவரோட தம்பி, இவங்க 2 பேர் தான் மெயின் பெட்டிஷனர். ஸோ நம்ம அவங்களுக்காக தான் சுப்ரீம் கோர்ட்ல அப்பியர் ஆனது. ஸோ இது ஒரு 18 வருஷ தவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த கேஸ அந்த ஃபேஸ் ஆஃப் இட் நம்ம படிக்கும்போது எவ்வளவு கொடூரமா அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு ஜாதிக்காக ஒருத்தங்களை இவ்வளோ ப்ரூட்டலா ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. முருகேசன் தலித் சமூகத்தை சார்ந்தவர். கரெக்ட். முருகேசன் அப்படின்றவர் தலித் கம்யூனிட்டி சேர்ந்தவர். அதுக்கப்புறம் கண்ணகி அப்படின்றவங்க அவங்க எம்பிசி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஒரே ஊர்ல இருந்தவங்க, சேலத்துல இருந்து ஒரு குவைட் டிஸ்டன்ஸ்ல. ஸோ கண்ணகியோட அப்பா துரைசாமி, அவர் பிரசிடென்ட், ஒரு புதுக்கோட்டேரி அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல அவர் பிரசிடென்ட். ஸோ கண்ணகி முருகேசனும் கண்ணகியும் ஒன்னா படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு காதல் மலர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட லவ் லெட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்மள உருக வச்சிடும். ஏன்னா இது 2003ல அந்த டைம்ல வாட்ஸ்அப் கிடையாது நமக்கு. என்ன சோசியல் மீடியா எந்த ஒரு சோசியல் மீடியா கவர் கிடையாது. சோ ஒரு தூய்மையான ஒரு காதலை பார்க்கலாம் அவங்களோட லவ் லெட்டர்ஸ். ஏன்னா பிகாஸ் ஆஸ் லாயர்ஸ் வி வர் ஆக்சஸ் டு இட். அவங்களுக்குள்ள இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அது எல்லாமே. சோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க 2 பேருமே த்ரூ அவுட் தேர் லவ் லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா பயந்து தான் தே ஹவ் பீன் இன்டு அ ரிலேஷன்ஷிப். ரொம்ப பயந்து. முருகேசன் இல்ல நீ கவலைப்படாத, நான் என்னைக்குமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு கண்ணகிக்கு எழுதுறதும், கண்ணகி நீங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது, என்னைக்கா இருந்தாலும் கண்ணகி அப்படின்றது முருகேசனோட தான் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா கொடுக்குற ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்டா இருந்தாலும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜென்யூன்லி கண்ணகி முருகேசன் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பேசப்படுறோம். டெக்னிக்கலா அவங்க எதிர்பார்த்த மாதிரி தான் அவங்க 2 பேரு இணைப்பிரியா ஒரு ஸ்டேட்மெண்டா இன்னைக்கு நம்ம நிக்குது. இது ஒரு காதல் ஜோடி, வேற வேற ஜாதியில சேர்ந்தவங்க. 5ஆம் தேதி, அதாவது மே 5ஆம் தேதி 2003ல போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கோயில்ல. கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு வந்துருது, பையன் அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு வீட்ல இருந்து தே வாண்டட் டு எஸ்கேப். அதுக்கப்புறம் வீட்ல இருந்து வெளியில வந்துருச்சு. ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. கூட இருந்தவங்களே குழி பறிச்சது நிறைய பார்க்கலாம் இந்த கேஸ் நம்ம பார்க்கும்போது. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த குமரேசனை அந்த பொண்ணோட அப்பா அந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்ன்றதுனால போய் அந்த பையனை புடிச்சிட்டு, டார்ச்சர் அப்படின்றது இட்ஸ் அ வெரி வெரி ஸ்மால் டேர்ம். அந்த பையனை போட்டு உரிச்சு எடுத்து ஒரு ஒரு மரத்துல போட்டு கட்டி நிர்வாணப்படுத்தி, அந்த பையனுக்கு உடம்புல சில்லி பவுடர்ஸ் எல்லாம் போட்டு, போடக்கூடாத இடத்துல எல்லாம் உட்கார்ந்து அதெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஒரு போர்வெல் தோண்டி வச்சிருக்காங்க. 300 அடிக்கு ஒரு போர்வெல். அந்த பையனை தலைகீழ கட்டி ஃபாஸ்டா அந்த போர்வெல்குள்ள இறக்கும் போதுதான் அதுக்கு மேல டார்ச்சர் தாங்க முடியாம பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான். அப்புறமா போய் பொண்ணை கூட்டிட்டு வராங்க. பொண்ணை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணையும் போட்டு அடிக்கிறாங்க, இந்த பையனையும் அடிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேரு சொல்றதுக்குள்ள கிட்டத்தட்ட மறுநாள் காலையில தான் அந்த பையன் பேரு சொல்லியிருக்கான். அதாவது 7ஆம் தேதி
7/7/23 அன்னைக்கு அந்த பையனை வந்து அவங்க புடிச்சு வச்சுட்டு போட்டு அடிக்கிறாங்க. 8ஆம் தேதி காலையில வரைக்கும் அந்த பையன் அனுபவிச்சுட்டு 8ஆம் தேதி தான் அந்த பொண்ணோட பேரு எங்க இருக்கான்னு டீட்டெயில் சொல்றான். போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வராங்க. 2 பேரையும் அடிக்கிறாங்க. 2 பேருக்கும் வந்து விஷத்தை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து விஷத்தை வந்து அவளே குடிச்சா அப்படின்றது ஒரு சில பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து மூக்குலயும் காதுலயும் ஊத்துனாங்கன்றாங்க. பையனுக்கு விஷத்தை மூக்குலயும் காதுலயும் ஊத்திருக்காங்க. ஊத்தி இதுல இருக்கிற ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்னா இதுவே வந்து ஒரு டிராஜடி. இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல நடந்திருக்கு 2003ல. ரொம்ப பழைய காலத்து கதை கூட கிடையாது. 2003ல எதனால ஜாதி அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு கடைசி லாஸ்ட் ரைட்ஸ் கூட பண்ணல. அந்த வந்து என்ன சொல்றது அவங்களுக்கான சாங்கியம் இறந்து போனதுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய பூஜைகள் எதுவுமே அந்த பையனுக்கு பண்ணாம பொண்ணுக்கு மட்டும் பண்ணி 2 பேர் உடலையும் எரிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற லோக்கல் விஏஓ கிட்ட போய் என்னன்னு சொல்றாங்கன்னா 2 பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் லவ் பண்ணாங்க. 2 பேருக்கும் ஏதோ சண்டையா இருக்கு. 2 பேரும் சூசைட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ப்ராசஸ்ல அந்த பையனை உட்காந்து கட்டி அடிச்சது ஏன்னா சின்ன கிராமம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. அந்த பையனை உட்காந்து கட்டி அடிச்சது அவங்க அம்மா கத்தி அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இந்த மாதிரி என் பையனை அடிச்சு வச்சிருக்காங்க போட்டு இந்த மாதிரி அடிக்கிறாங்கன்னு. சோ போலீஸ் அந்த டைம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜாதியை சேர்ந்து நீ ரொம்ப அபியூசிவா பேசி இந்த ஜாதியை சேர்ந்த உனக்கு வந்து மேல் ஜாதியில இருக்கிற பொண்ணு கேக்குதா இதுதான் வந்து ஒரு மத்தவங்களுக்கும் வந்து ஒரு பயம் வரணும். இந்த மாதிரி ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணணும்னா பயம் வரணும் அப்படின்னு ஒரு வாட்டி இல்ல அந்த மாதிரி 2 வாட்டி போயிருக்கு. 2 வாட்டியும் அந்த அம்மாவை ஒரு வாட்டி போட்டு அடிச்சு அமுச்சு விட்டுருக்காங்க. யூனோ போலீஸ் மட்டும் அந்த டைம்ல கரெக்டான டைம்ல சென்சிபிளா ஜாதிய மீறி வந்து அவங்க போட்ட காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுத்து நடந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு கண்ணகியும் முருகேசனும் நமக்குள்ள இருந்திருப்பாங்க. நமக்கு நடுவுல இருந்திருப்பாங்க. அவங்கள பத்தி நம்ம இப்போ உடனே குற்றவாளிகள் எல்லாம் தண்டிக்கப்பட்டாங்களா? சாரி குற்றவாளிகள் எல்லாம் தண்டிக்கப்பட்டாங்களா உடனே? இல்ல ஆக்சுவலி வந்து இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா 7ஆம் தேதி நடந்த இந்த ஒரு இவ்வளவு பெரிய கோர விபத்து 7ஆம் தேதி அன்னைக்கு நடந்திருக்கு. 17ஆம் தேதி வரைக்கும் எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல. எஃப்ஐஆர் கூட 17ஆம் தேதி வரைக்கும் ஃபைல் பண்ணல. அப்புறமா அங்க லோக்கல்ல இருக்கிறவங்க அப்புறம் கொஞ்சம் இது பொலிட்டிசைஸ் ஆகி பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் உள்ள சேர்ந்து மீடியா வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேஸ் மீடியாவோட இன்டர்ஃபியரன்ஸ்னால இன்னைக்கு உண்மையை வந்து என்ன சொல்றது லைட் ஆஃப் த ட்ரூத் பார்த்த ஒரு கேசஸ்ல கண்ணகி முருகேசன் கேஸ் ஒன்று நான் கண்டிப்பா சொல்வேன். மீடியா வந்து ரொம்ப ரொம்ப கான்ஸ்டன்டாவே அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லி நியூட்ரலி மெயின்டைன். எனக்கு அந்த விதத்துல எனக்கு மீடியாவுக்கு வந்து வி ஷுட் பி ரியலி வெரி தேங்க்ஃபுல். அதே மாதிரி சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆச்சு. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப ட்ரையலுக்கு போச்சு. ட்ரையல்ல வந்து மேஜரா அவங்களோட இந்த கான்ஸ்பிரசி ஃபுல்லா பண்ணது யாருன்னா துரைசாமி அந்த பொண்ணோட அப்பா. அதுக்கப்புறம் வந்து மருது பாண்டியன் அந்த பொண்ணோட அண்ணன். அந்த பொண்ணோட அண்ணன் தான் விஷம் கொடுத்து ஃபுல்லா இந்த கான்ஸ்பிரசி எல்லாம் பண்ணது. சோ அது இல்லாம வந்து பார்த்தவங்க போய் அந்த பையனை அடிச்சு கூட்டிட்டு வந்தவங்க அந்த பையனை டார்ச்சர் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 பேருக்கு வந்து தண்டனை கொடுத்திருக்காங்க. இதுல 12 பேருக்கு சென்டென்ஸ், ஒருத்தங்களுக்கு 4 வருஷம். இந்த 12 பேர் சென்டென்ஸ்ல 2 போலீஸ்காரங்க. ஓகே, ஏற்கனவே அவங்க எல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்ட நபர்கள் கீழமையில இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றங்கள் என்ன தண்டனை கொடுத்துச்சு? உச்ச நீதிமன்றம் அதை எப்படி மாத்தினாங்க? உச்ச நீதிமன்றத்துடைய பார்வை எப்படி இருந்துச்சு? உச்ச நீதிமன்றம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன ஆர்டர், என்ன பனிஷ்மெண்ட், என்ன கிராவிட்டியில கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. யாருக்குமே ரிலாக்ஸேஷன் அதுல கொடுக்கவே கிடையாது. ஆனா அவங்க அடிஷ்னலா சுப்ரீம் கோர்ட்ல பண்ணது என்னன்னா விக்டிம் ஃபேமிலிக்கு ஒரு 5 lakhs காம்பன்சேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இந்த மாதிரி ஆனர் கில்லிங் அப்படின்றது எவ்வளவு ஒரு ப்ரூட்டலான ஒரு 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 செயல். அதுல வந்து போலீஸ்க்கு வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு ரோல் இருக்கு. ஆக்சுவலா இந்த வழக்குல காவல்துறையினர் மேல கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குல்ல? ஆமா, ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு லைஃப் கொடுக்கறது அதட்டு இந்த மாதிரி ஒரு ஆனர் கில்லிங் கேஸ்ல போலீஸ்காரங்களுக்கு லைஃப் இது வரைக்கும் கிடைச்சிருக்கான்னு என்னோட லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்ல எனக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க காவல்துறையினருக்கு. கரெக்ட். அது மட்டும் இல்லாம தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா
இந்த கம்யூனிட்டி பேர் எடுத்து இதை வந்து பெருசாக்குனது, அதே சமயத்துல அவங்களுக்கு இருக்கிற பவர்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராவா போய் தலித் கம்யூனிட்டியில தவறே பண்ணாதவங்களை இவங்க தான் தவறு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ணி, போலீஸ்காரங்களே ஒரு கதையை கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறமா தான் சிபிஐ கைக்கு போச்சு இந்த கேஸ். ஏன்னா போலீஸ் வாஸ் கம்ப்ளீட்லி டார்கெட்டிங், அதாவது இதுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாரையும் வந்து உள்ள சேர்த்து தலித் கம்யூனிட்டியை ஃபுல்லா டார்கெட் பண்ணி, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி அதாவது ஸ்கிரீன் அண்ட் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாவே வந்து இட் வாஸ் ஹேண்டில் பை த போலீஸ். அதுக்கப்புறமா தான் வந்து சிபிஐ கைக்கு போகுது. சிபிஐ வந்து திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதுலயும் இன்னும் 2-3 கான்ஸ்பிரசி வந்தது. சோ அதனாலதான் வந்து முருகேசனோட அப்பா அண்ட் முருகேசனோட தம்பி இவங்க 2 பேரோட கேஸ் தான் வந்து பிரிமிட்டிவ் கேஸ். அதுதான் வந்து பிரைமரி கேஸ். அதை வச்சுதான் மத்தவங்க எல்லாருமே வந்து உள்ள ஜாயின் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் டே 1ல இருந்தே சொல்றாங்க, எங்களை இவங்க பிக்ஸ் பண்றாங்க, நாங்க இதுல தப்பு எதுவுமே பண்ணல. ஏன்னா அவங்க கொடுத்த தியரி என்னன்னா, முருகேசனோட அப்பா கொன்னுட்டாரு, முருகேசனோட தம்பி கொன்னுட்டாங்கன்னு எக்கச்சக்க தியரிஸ். இந்த என்டையர் முருகேசன் கண்ணகியோட கேஸ பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட் தியரி. முதல்ல ஒரு கதை, இது இந்த விருமாண்டி கதை மாதிரி ஓடிட்டு இருக்கும். ஒருத்தங்க ஒரு கதை சொல்லுவாங்க, இன்னொருத்தங்க இன்னொரு கதை சொல்லுவாங்க, இன்னொருத்தங்க இன்னொரு கதை சொல்லுவாங்க. பட் ஆனா டே 1ல இருந்தே முருகேசனோட அப்பாவும் அவங்களோட அண்ணனும் தான், தம்பியும் தான் வந்து they had been continuously telling இதுதான் நடந்தது, இது தேவையில்லாம எங்களை பிக்ஸ் பண்றாங்க, அவங்கள சேவ் பண்ணிக்கிறதுக்காக. நாங்க வந்து எந்த விதத்திலுமே எங்களுக்கு செல்வாக்கு இல்லாததுனால எங்களை அவங்க டார்கெட் பண்றாங்க. இந்த ப்ராசஸ்ல விக்டிம், அதாவது இந்த ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய விட்னஸ் கொடுத்தவங்களே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டதெல்லாம் கூட படிக்கிறோம் நம்ம. இங்க காவல்துறையினர் அப்படிங்கிறவங்க வழக்கு பதிவு செய்யல, ரொம்ப நாளுக்கு அப்புறமா எஃப்ஐஆர் ஃபைல் செய்தாங்க. இந்த குற்றம்லாம் தாண்டி ஆயுள் தண்டனை கொடுக்கிற அளவுக்கு காவல்துறையினர் இதுல செஞ்ச தவறுகள் என்ன? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதுதான் நான் உங்களுக்கு சொன்ன அதே பாயிண்ட் தான். ஒருவேளை அந்த காவலர் அன்னைக்கு அந்த நாளையில வந்து என்னன்னு போய் அங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிருந்தாரு, இல்ல நேர்ல போய் பார்த்திருந்தாரு, இல்ல டைமுக்கு எஃப்ஐஆர் போட்டிருந்தாரு. ஏன் எஃப்ஐஆர் போடல? 10 நாள் என்ன உங்களுக்கு? அதுவும் ஒரு மர்டர் கேஸ், டபுள் மர்டர் கேஸ். மர்டரோ சூசைடோ, மர்டரா இருந்தாலும் சூசைடா இருந்தாலும் ஒரு விஏஓ எப்படி டிசைட் பண்ணலாம்? ஒரு விஏஓக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு? அன்நேச்சுரல். பிரியதர்ஷினி மேடம், ஒரு சந்தேகம். பொதுவா இந்த மாதிரி எஃப்ஐஆர் போடல, வழக்கு பதிவு செய்யல அப்படின்னா ஒழுங்கு நடவடிக்கை அவங்களுடைய காவல்துறையிலே பண்ணுவாங்க, இல்லைன்னா மினிமம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இது லைஃப் சென்டென்ஸ், ஆயுள் தண்டனைங்கும் போது மிக உச்சபட்சமா இருக்குது. கரெக்ட். ஏன்னா அதுல சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, இது நான் இங்கிலீஷ்ல அப்படியே படிக்கிறேன் உங்களுக்கு. knowingly and deliberately falsely implementing some of the Dalits in an offense punishable with death. அதாவது அவங்க வேணும்ட்டே, அந்த போலீஸ்காரர் வேணும்ட்டே டெலிபரேட்டா உட்கார்ந்து என்னென்ன ஆஃபென்ஸ் வந்து இந்த தலித்ஸ் மேல போட்டா அவங்களுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் வரைக்கும் கிடைக்குமோ அந்த மாதிரி இவர் அதை கிராஃப்ட் பண்ணி என்டையர், ஏற்கனவே ஒரு கிரைம் நடந்திருக்கு, அதுல நீங்க கிரைம் பண்ணவங்களை வந்து நீங்க கல்பிரட்ஸோட நீங்க கையோட கையா உட்கார்ந்து கையோட கையா நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் மென்ஷன் பண்ணுது. அதனாலதான் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி நான் வந்து ஐ எம் நாட் ட்ரைங் டு சேலஞ்ச் எவ்ரி போலீஸ். எல்லா போலீஸ்காரங்களும் கெட்டவங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா சில சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி வந்து போலீஸோட நெக்லிஜென்ஸ்னால, போலீஸ் டெலிபரேட்டா பண்ற சில ஸ்டெப்ஸ்னால யாரு குற்றவாளியோ அவங்க விடுபட்டு போயிட்டு யாரு நிரபராதியோ அவங்கள ஹேண்டில் பண்ற மாதிரி ஆயிடுது நமக்கு. ஏன்னா சார்ஜ் ஷீட் போடுற கண்ட்ரோல் போலீஸ்காரங்க கையில இருக்கிறதுனால அவங்க சொல்றதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி கோர்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுது. இத என்டையர் டியூ கோர்ஸ்ல எத்தனை பேருக்கு ஒரு ட்ராமா இருந்திருக்கும். அவங்க அம்மா அப்பாவை யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பையனை எழுதாச்சு, இன்னொரு பக்கம் கடந்த 18 வருஷமா அவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும், அவங்களுக்கு எவ்வளவு வந்து இவங்க வந்து த்ரெட்டனிங் கொடுத்துருந்துருப்பாங்க அந்த ஊர்ல இருந்துட்டு. இன்ஃபேக்ட் அவங்க அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க பையன் இருந்ததுக்கு அப்புறமா. சோ இது வந்து ஒரு இந்த ஆனர் கில்லிங் அப்படின்றது வந்து ஒரு 2 பேர் காதலிச்சாங்க, அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்றதுனால கொன்னுட்டாங்க அப்படின்றதுலாம் இது பேசிக் ஹியூமன் ரைட்ஸ்க்கே அதிகம், அதுக்கே சேலஞ்சிங். இது ஒருத்தங்க 21 வயசுல ஒருத்தங்க வந்து நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்றது அவங்களோட உரிமை இல்லையா? அதை நீங்க வந்து ஒரு காஸ்ட் பிரிமைஸ்ல நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றதை விட்டுட்டு அவங்க 2 பேரையும் அடிச்சு கொல்றதுலாம் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் நம்ம எந்த உலகத்துல இருக்கோம்? அண்ட் இன்னும் இது காஸ்ட் என்ன சொல்றது, இந்த ஒரு ஹேட்ரட் டுவர்ட்ஸ் காஸ்ட் இன்னும் தமிழ்நாட்டுல நிறைய நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஆனர் கில்லிங் நடந்துட்டு இருக்கு. ஆனா வெளியில வர மாட்டேங்குது. பிரச்சனை என்னன்னா நம்ம ஊர்ல வந்து இந்த ஆனர் கில்லிங்ன்ற விஷயம் வெளியில வர மாட்டேங்குது. மேஜரா தலித் அட்டாக் பண்றது இதெல்லாம் வெளியில பெருசா வர மாட்டேங்குது. இன்னும்
வந்து அன்டச்சபிலிட்டி இருக்கு தமிழ்நாட்டுல. இன்னும் வந்து அவங்களுக்கு தனியான ஒரு கிணறு, நமக்கு தனியான ஒரு கிணறுன்னு இருக்கு. இது எப்ப முடியும்? 78 வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் நீதிமன்றம் தன்னுடைய நீதிமன்றம் உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசினாங்களா? ஹானர் கில்லிங் குறித்து அவங்களுடைய கருத்துக்கள்லாம் முன் வச்சாங்களா? ஆக்சுவலி சுப்ரீம் கோர்ட் வந்து 3 நாள் இந்த கேஸை வந்து இன் டீடைல்டா கேட்டாங்க. அந்த அக்யூஸ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா யூ நேம் த பெஸ்ட் சீனியர் அட்வொகேட் அவங்க இருந்தாங்க அங்க. ஸோ எல்லாரையுமே கேட்டாங்க, எல்லாரையுமே அட் லென்த் கேட்டாங்க. இந்த கேஸை வந்து ஹைகோர்ட்ல வந்து முழுக்க எடுத்து ப்ரோபோனோவா பண்ணது வந்து ரத்னம், அட்வொகேட் ரத்னம்ன்றவர். அவரோட ஹார்ட் ஒர்க் தான் வந்து இது ஹைகோர்ட்ல வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளா கண்ணகி முருகேசனோட கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்ததுன்னா அது கம்ப்ளீட்லி த எஃபர்ட் கோஸ் டு அட்வொகேட் ரத்னம் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல இது நம்ம ப்ரோபோனோவா எடுத்து பண்ணோம். ஸோ இந்த கேஸை எடுத்து பிரசென்ட் பண்ணது வந்து அட்வொகேட் ராகுல் பண்டாரின்னு சொல்லிட்டு அவர் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட். ஸோ இந்த பக்கத்துல வந்து நம்ம இதை பிரசென்ட் பண்றோம், அந்த பக்கத்துல ஒரு பேட்டரி ஆஃப் சீனியர் லாயர்ஸ். ஸோ நம்ம கிட்ட இருந்தது, ஏன்னா அவங்க சைட்ல இருந்து சீனியர் லாயர் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்மளும் இது ப்ரோபோனோவா தான் பண்ணோம். ப்ரோபோனோனா காசு வாங்காம கேஸ் பண்றது. ஸோ நம்மளும் இது ப்ரோபோனோவா தான் பண்ணோம் ஃபார் முருகேசன். ஸோ இதுல பிரியதர்ஷினி மேடத்துடைய பங்கு இருக்கு. சாரி, பிரியதர்ஷினி ராகுல் மேடத்துடைய பங்கு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த நீதியை நிலைநாட்டினதுல. நாங்க தான் முருகேசனுக்கு அப்பியர் ஆனது. அதான் சொல்றேன். கரெக்ட், முருகேசனுக்கு அப்பியர் ஆனது நாங்க தான். அது வந்து கோர்ட்ல எடுத்து எங்களுக்கு ஆர்கியூ பண்ணது அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் ராகுல் பண்டாரின்றவர். ஸோ அவர் தான் கேஸ் வந்து எடுத்து அங்க சுப்ரீம் கோர்ட்ல பிரசென்ட் பண்ணவர். ஸோ அந்த டீம் ஆஃப் லாயர்ஸ்ல நானும் இருந்தேன். ஸோ அதனால தான் என்னால் இந்த அந்த லெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே எனக்கு ஆக்சசிபிலிட்டி இருந்தது. பிகாஸ் நான் தான் அவங்களோட கவுன்சில், முருகேசனோட கவுன்சிலா இருக்கிறதுனால. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அட் லென்த் ஒரு சீனியரையும் கேட்டாங்க. ஒரு சீனியரோட பொசிஷன்ஸ், ஒரு சீனியரோட ப்ரெபோசிஷன்ஸ், ஒரு சீனியர்ஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றத அட் லென்த் கேட்டாங்க. ஸோ இது வந்து ஏதோ எடுத்தோம் கவுத்தோம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, இதுக்கு நீங்க நோட்டீஸே கொடுத்துருக்க தேவையில்லை, இந்த கேஸ்க்கு இவ்வளவு தூரம் உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவங்களுக்கு நம்ம ஸ்கோப்பே கொடுத்துருக்க வேண்டாம்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாலும், பட் ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபைனலா இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அட் லென்த் உட்கார்ந்து எல்லாத்தையுமே கேட்கணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஸோ அவங்க சைட்ல இருந்து கம்ப்ளீட்டா கேட்டாங்க. முருகேசன் சைட்ல இருந்து நம்மளும் என்னென்ன ஃபேக்ட்ஸோ எல்லாத்தையுமே ஃபேக்சுவலா கரெக்டா கம்ப்ளீட்டா கொடுத்தோம். ஆனா உண்மையாவே இந்த கேஸ் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முருகேசனோட தாயார் தான். அவங்களும் டே ஒன்ல இருந்து ஷி ஹஸ் ஆக்சுவலி பீன் டு இட். ஸோ இது எல்லாம் ரெண்டு சைடும் உட்கார்ந்து கேட்டாச்சு. சிபிஐயோட தரப்பும் கேட்டாங்க. கேட்டதுக்கு அப்புறம் நல்ல தீர விசாரிச்சு ரெண்டு பக்கமும் கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த டீடைல் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் 73 pages கொடுத்திருக்காங்க. So there was no hurry. டக்குன்னு கேட்டாங்க. யூசுவலா சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு 3 minutes 4 minutes கேட்கறது இட்ஸ் a big thing. எவ்வளவு பெரிய கேசஸா இருந்தாலும் 3-4 minutesல கேட்பாங்க. இது வந்து ஆஸ் டுகெதர் ஒரு நாள்னா பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடுச்சு. எல்லா சீனியர்ஸோட ஒப்பீனியன், எல்லா சீனியர்ஸோட இன்டர்பிரிட்டேஷன் கேட்டாங்க. அவங்களோட பிரேயர்ஸை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அவங்க என்னென்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னு கேட்டாங்க. ஆனா எந்த ஒரு பாயிண்ட்லயுமே court was completely not acceptable and not happy with the way the police எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுல டே ஒன்ல இருந்து court was completely unhappy. பிரியதர்ஷினி மேடம், ஒரே ஒரு விஷயம் தான், இந்த தீர்ப்பின் மூலமா, இந்த உத்தரவின் மூலமா மக்களுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கு, காவல்துறைக்கு என்ன சொல்லி இருக்கு, இந்த உத்தரவை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இது வந்து ஒரு பிவோட்டல் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவேன் நான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஒரு ஆனர் கில்லிங் அப்படின்றது வந்து எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம், எப்படி ஒரு ஆன்டி சோஷியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்றதுக்கு வந்து இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு ஜாதியை வச்சு எவ்வளவு தூரத்துக்கு ஒருத்தங்க ஈழ்வுபடுத்திக்கிறாங்க, எவ்வளவு ஒரு வெறி வருது ரெண்டு கம்யூனிட்டிக்குள்ள. அதை வந்து சரி செய்யறது வந்து போலீஸோட வேலையா இருக்கணுமே தவிர அதுல இன்னும் வந்து நீங்க அக்ரவேட் பண்ணி அதை இன்னும் கொளுத்தி விட்டு இன்னும் அதை வந்து இவ்வளவு பெருசா பண்றது வந்து போலீஸோட வேலை கிடையாது அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆன்டி சோஷியல் இஷ்யூஸ் நடக்கும் போது அந்த ஊர்ல இருக்கிறவங்க தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இப்ப இந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி விஏஓவா இருக்கட்டும், இல்ல அந்த பிரசிடென்டா இருக்கட்டும், லோக்கல் பிரசிடென்டா இருக்கட்டும். ஆனா அவங்களே இந்த மாதிரி ஒரு கலவரத்தை தூண்டி விடுறதோ இல்ல அவங்களே இந்த கான்ஸ்பிரசி பண்ணும்போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நேரா கொண்டு போய் யாரு கையில இருக்கு அப்படின்னா போலீஸோட கையில தான் இருக்கு. ஸோ இன்னைக்கும்
ஒருவேளை அந்த நாள்ல அந்த போலீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல 2 வாட்டி அவங்க அம்மா வந்திருக்காங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வரும்போது அடிச்சு அவங்கள உள்ள வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் கூட வர விடல. சோ 3 வாட்டி டெக்னிக்கலா அவங்க போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட. அவங்க பையனை டார்ச்சர் பண்றத விடிய விடிய உட்கார்ந்து ஒளிஞ்சு நின்னு பார்த்த குடும்பம் அது. சோ இந்த மாதிரி ஒரு ப்ரூட்டலான ஒரு சிச்சுவேஷனை அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த வில்லேஜ்ல யாருக்குமே ஒரு தைரியம் இல்ல வெளியில வந்து சொல்றதுக்கு, யாருமே வெளில வரல. அதே மாதிரி விட்னஸா வந்தவங்க நிறைய பேர் ஹாஸ்டைலா மாறிட்டாங்க. சோ ஒரு ஹானர் கில்லிங் அப்படின்றது இது வந்து ஒரு ப்ரூட்டலான ஒரு 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 என்ன சொல்றது ஒரு எக்ஸ்பிரஷனுங்க. இது கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள் அப்படின்றதுல சுப்ரீம் கோர்ட் தெளிவா இருக்கு. அண்ட் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கரெக்ட் அப்படின்றதுலயும் தெளிவா இருக்கு. we completely agree with high court judgment என்ற அளவுக்கு அவங்க சொல்றாங்க. ஏன்னா high court judgment ரொம்ப தெளிவா, அதுவும் ஒரு பெரிய judgment அது. Clearly they have also mentioned இதெல்லாம் பண்ணிருக்காங்க அதெல்லாம் பண்ணிருக்காங்க. And Supreme Court has completely agreed. எந்த ஒரு அக்யூஸ்டுக்குமே அவங்க வந்து என்ன தண்டனை குறைவோ இல்ல அவங்களை அக்விட் பண்றதோ எதுவுமே பண்ணல. ஹை கோர்ட்ல என்ன அவங்களுக்கு கிடைச்சிருக்கோ தண்டனை, அதே தண்டனை தான் சுப்ரீம் கோர்ட் வந்து has maintained. பட் காம்பன்சேஷன் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நீங்க தமிழ்நாட்டுல இன்னும் ஹானர் கில்லிங் இருக்கு, ஜாதிய படுகொலைகள்லாம் நடைபெறுது அப்படிங்கறத நீதிமன்றம் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தின்னு சொன்னீங்க. உண்மையிலேயே இப்பெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த மக்கள் எப்படி முறையிடணும், யார் முறையிடணும்? நீதிமன்றங்கள் முறையிட்டு வெற்றி கிடைச்சிருக்கு. காவல் நிலையங்கள் தங்களுக்கான நீதியை கொடுக்காத போது எப்படி எல்லாம் அவங்க முயற்சி பண்ணணும்? ஒரு விஷயம் 2003 நடந்த இந்த ஒரு படுகொலைக்கும் இப்போ 2025லயும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் நமக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சோஷியல் மீடியா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது என்ன நீங்க இருக்கிற ஒரு கிராமத்திலயோ இல்ல நீங்க இருக்கிற ஒரு டவுன்ஷிப்லயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாதி ரிலேட்டடா ஒருத்தவங்க வந்து ஏதாவது டார்ச்சர் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எடுத்து சோஷியல் மீடியால டேக் பண்ணிடுங்க உங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் கமிஷனரேட்க்கு. அது எந்த ஊரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆன் ரெக்கார்ட் எடுத்துருங்க. ரெண்டாவது விஷயம் வந்து யார் பாதிக்கப்படுறாங்களோ, ஒருவேளை நம்ம இந்த இன்டர்வியூ பாக்குறவங்க யாராவது பாதிக்கப்படுறவங்களா இருந்தாங்கன்னா முதல்ல போய் உங்களோட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க. உங்களோட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருவேளை இந்த கேஸ்ல நடந்த மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படின்னா உங்களோட கமிஷனரேட் எதுவோ உங்க கமிஷனர் ஆபீஸ்ல போய் ஒரு காப்பியை கொடுத்துருங்க. கமிஷனர் ஆபீஸ்ல கண்டிப்பா அவங்க வாங்கியே தீருவாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு கவுண்டர் ஃபாயில் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு சிஎஸ்ஆர் ரிப்போர்ட்டோ ஏதோ ஒன்று வாங்கிக்கோங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல முடிஞ்சதுன்னா சிஎஸ்ஆர் ரிப்போர்ட் வாங்குங்க. இல்ல கமிஷனர் ஆபீஸ் போறீங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை கையில வச்சுக்கோங்க. அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறமா இன்ன ஸ்பேன் ஆஃப் அபவுட் 2 வாரத்துக்குள்ள உங்களுக்கு லோக்கல் போலீஸ் உங்களை கூப்பிட்டு என்னன்னு விசாரிப்பாங்க. இப்போ புதுசா இருக்கிற வந்து கிரிமினல் லாஸ்ல எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீனியஸ் கிரைம், ஆனர் கில்லிங், ரேப், இந்த மாதிரி ஹீனியஸ் கிரைம்ஸ்ல எல்லாம் வந்து நீங்க பேசுறதா அவங்க ரெக்கார்ட் பண்ணணும். ஒருவேளை அவங்க ரெக்கார்ட் பண்ணல, வீடியோகிராஃப் பண்ணல அப்படின்னா நீங்க அவங்களை வீடியோகிராஃப் பண்ண சொல்லுங்க. மூணாவது விஷயம், இந்த மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ஃபர்ஸ்ட் பதட்டப்படாதீங்க, பயப்பட தேவை கிடையாது. 2003 வந்து கண்ணகி முருகேசனுக்கு நடந்தது அப்படின்னா அந்த டைம்ல நம்மளோட விழிப்புணர்வு ரொம்ப கம்மி. அந்த டைம்ல நமக்கு இருக்கிற ஆக்சசிபிலிட்டி கம்மியா இருந்தது. இப்ப எல்லாரும் அப்ப இருந்ததுக்கு விட இப்ப கொஞ்சம் படிச்சவங்களா இருக்கும். எல்லாரும் மொபைல் போன் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த போலீஸ் ஸ்டேஷன் நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் ஏத்துக்கலையோ உடனே உங்க ஏரியால இருக்கிற கமிஷனர் ஆபீஸ்ல போய் இதை அப்ரைஸ் பண்ணுங்க. இருந்ததுன்னா சோசியல் மீடியால இதை அப்ரைஸ் பண்ணுங்க. ஒரு ரிட்டர்ன் லெட்டர் அனுப்பிச்சு ஸ்பீட் போஸ்ட்ல ஒரு ரிட்டர்ன் லெட்டர் அனுப்புங்க. அதோட அக்னாலஜ்மெண்ட் கையில வச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து ஒரு எவிடன்ஸ். நாளைக்கு ஒரு வேலை இல்ல இவங்க எங்கிட்ட கம்ப்ளைண்டே கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. இதே நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போறீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறீங்கன்னா சரி எழுதி கொடுத்துட்டீங்களாமா போங்க அப்படின்னு வாங்க போக கூடாது. அவங்க கிட்டயும் அக்னாலஜ் வாங்குங்க, அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வாங்குங்க. இல்ல அக்னாலஜ்மெண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா சிஎஸ்ஆர் போட சொல்லுங்க. அது வந்து சிஎஸ்ஆர்ன்றது எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துக்கிற ஒரு மினிமல் ஸ்பேஸ். சிஎஸ்ஆர் ரிப்போர்ட் கேளுங்க. அது கூட கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன கம்ப்ளைண்ட் எழுதி எடுத்துட்டு போறீங்களோ அதோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதுலயே ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு அவங்கள சைன் வாங்கி அவங்களோட சீல வாங்கிக்கோங்க. சோ எந்த கம்ப்ளைண்டா இருக்கட்டும், இது வந்து ஆனர் கில்லிங்கா இருக்கணும் இல்ல ஆனர் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஜாதி கலவரம் உண்டாக்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு காஸ்ட் பேஸ்ல வந்து உங்களுக்கு டார்கெட் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாயிண்டா இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர்.
வந்து இல்ல எனக்கு வந்து போலீஸ் சைட்ல இருந்து சப்போர்ட் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஹைகோர்ட் போயிட்டு ஒரு பெட்டிஷன் போடலாம், ரெட் பெட்டிஷன் போடலாம். ஒரு வழக்கு, அந்த வழக்கு மக்களுக்கு என்ன செய்தியை சொல்லுது, மக்கள் எப்படி ஜாதிய இது போன்ற மோதல்களா இருக்கட்டும், ஜாதிய படுகொலைகளா இருக்கட்டும், அதை தடுக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கிறீங்க பிரியதர்ஷினி ராகுல். உங்களுடைய முன்னெடுப்புக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. என்னோட விருப்பம், கனவு, பிரேயர்ஸ் எல்லாமே இந்த கண்ணகி முருகேசன் கேஸ் மாதிரி திரும்ப இன்னொரு கேஸ் தமிழ்நாட்டுல என்னைக்குமே நடக்கக்கூடாது. சோ அதுக்கு நம்ம எல்லாருமே பொறுப்பு. சோ இதுக்கப்புறமாவது ஒரு விழிப்புணர்வோட நம்ம எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்றதுதான் என்னோட பிரேயர். தேங்க்யூ. உண்மையாவே மேம். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.